துன்மார்க்கன் 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 நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறான். அவனுடைய துர்ச்சிந்தனை நீதிமானை பாதிக்காது. துன்மார்க்கன் தான் விரித்த வலையில் தானே விழுந்து விடுவான். துன்மார்க்கர் இருதயத்தில் பெருமையோடு இருக்கிறார்கள். நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறார்கள், அவனுக்கு விரோதமாய் பற்கடிக்கிறார்கள். கர்த்தரோ துன்மார்க்கருடைய தீய நினைவுகளையும் தீய செய்கைகளையும் அவமாக்கி போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய துன்மார்க்கருக்கு அனுமதியும் இல்லை, அவர்களுக்கு பலமும் இல்லை. இந்த பூமியில் ஐஸ்வர்யவானாய் வாழுகிற துன்மார்க்கன் இது தன்னுடைய நாள் என்று நினைக்கிறான். இது தனக்கு சாதகமான காலம் என்று யோசிக்கிறான். தன்னுடைய நாளில் தனக்கு நன்மை கிடைப்பதாக தனக்குத்தானே பெருமைப்படுகிறான். ஆண்டவரோ துன்மார்க்கனை பார்த்து நகைக்கிறார். கர்த்தர் அவனுக்கு நியமித்திருக்கிற நாள் வரப்போகிறது. அந்த நாளை துன்மார்க்கனால் பார்க்க முடியாது. அது அவனுக்கு அழிவின் நாள். அவன் மீது அழிவு சடிதியாய் வரும். கர்த்தர் அவனுடைய நாளை காண்கிறார், அவர் அந்த நாளை அறிந்திருக்கிறார். வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள பல்வேறு விதமான நாட்கள்: கோபத்தின் நாள், சோதனை நாள், ஆபத்து நாள், பராக்கிரமத்தின் நாள், ஆபத்து காலம், வாழ்வு காலம், மரண நாள், மன மகிழ்ச்சியின் நாள், கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாள், துன்பப்படும் நாள், நீதியை சரிக்கட்டும் நாள், நெருக்கப்படுகிற நாள், தீங்கு நாள், ஆபத்தின் நாள், கோபத்தின் காலம், இருளும் அந்தகாரமுமான நாள், இக்கட்டு நாள், கர்த்தர் வரும் நாள், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள், இரட்சணிய நாள், மீட்கப்படும் நாள், கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள், சந்திப்பின் நாள், கோபாக்கினியின் மகா நாள், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாள், நியாய தீர்ப்பு நாள், தேவனுடைய நாள். கர்த்தர் தம்முடைய நாளில் துன்மார்க்கனுக்கு நீதியான நியாய தீர்ப்பு கொடுப்பார். கர்த்தருடைய நாளே துன்மார்க்கனுடைய நாளாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளை தவிர துன்மார்க்கனுக்கு வேறு விசேஷித்த நாள் எதுவும் இல்லை. துன்மார்க்கன் நீதிமானை அழித்து போட முயற்சி செய்கிறான். செம்மையும் எளிமையுமானவனை தன்னுடைய பட்டயத்தை உருவி மடிவிக்க முயற்சி செய்கிறான். செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ண வலையை விரிக்கிறான். துன்மார்க்கர் நீதிமான்களுக்கு நேராக தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக துன்மார்க்கர் யுத்தத்திற்கு ஆயத்தம் அணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ சிறுமையும் எளிமையுமானவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமான்கள் குற்றமில்லாத செம்மை மார்க்கத்தார். இவர்களுடைய பேச்சிலும் செய்கையிலும் உண்மை இருக்கும், முரண்பாடு காணப்படாது. துன்மார்க்கரிடத்திலோ உண்மை இருக்காது, அவர்களுடைய பேச்சுக்கும் செய்கைக்கும் சம்பந்தம் எதுவும் இருக்காது. துன்மார்க்கர் தங்கள் இருதயத்தின் பெருமையினால் செம்மையான மார்க்கத்தார் மீது யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு நேராக தங்கள் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் மெய்யாகவே அவர்கள் கர்த்தரோடுதான் யுத்தம் பண்ணுகிறார்கள். துன்மார்க்கரால் கர்த்தரோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. துன்மார்க்கர் நீதிமான்களுக்கு நேராக பட்டயத்தை உருவுகிறார்கள். அவர்கள் உருவிய பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவி போகும். அவர்களுடைய பட்டயம் அவர்களையே அழித்து போடும். அவர்கள் நீதிமான்களுக்கு நேராக வில்லை நாணேற்றுகிறார்கள். அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். அவர்களுடைய பட்டயத்தினாலேயே அவர்களுக்கு அழிவு உண்டாகும். துன்மார்க்கர் இந்த பூமியில் சடுதியாய் அழிந்து போகாமல் சம்பிரமமாய் ஜீவித்தாலும் அவர்களால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு முன்பாக அவர்கள் பலமிழந்து காணப்படுவார்கள். முறிந்த வில்லை கைகளில் பிடித்திருப்பார்கள். முறிந்த வில் யுத்தத்திற்கு உதவாது. துன்மார்க்கருடைய துர் ஆலோசனை அவமாய் போகும்.
அவர்களுடைய துன்மார்க்கமான ஆலோசனை கர்த்தருடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது. தங்களுடைய எல்லையை தாண்டி துன்மார்க்கரால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணினால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் வரும். கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பட்டயத்தை எடுத்தால் அந்த பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்கு உள்ளேயே உருவி போகும். துன்மார்க்கரிடத்தில் செல்வ திரட்சி இருக்கலாம், நீதிமானுடைய ஐஸ்வர்யம் குறைவாக இருக்கலாம். அநேக துன்மார்க்கருக்கு உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கர் நீதிமான்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் போது துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். கர்த்தர் நீதிமான்களை தாங்குகிறார். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறான், ஆனாலும் அவனுடைய தீய நினைவை அவனால் செயல்படுத்த முடியாது. ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். கர்த்தருடைய நாளில் அவனை நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருடைய நாள் துன்மார்க்கனுக்கு அழிவின் நாளாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். துன்மார்க்கர் எப்போதுமே செம்மை மார்க்கத்தாருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். நீதிமானுக்கு இந்த உலகத்தில் துன்பம் உண்டு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12. ஆனாலும் துன்மார்க்கரின் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம். அவர்கள் வில்லுகள் முறியும் என்பது விதைப்பதை அறுக்கும் பிரமாணம் ஆகும். நீதிமானுக்காக ஏற்படுத்தப்பட்ட கண்ணியில் துன்மார்க்கன் விழுவான்.